பிஜேபி மற்றும் திமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என தாவேக தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். தாவேக தலைமையில் கூட்டணி என்றும் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் எனவும் அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் கூட்டணி அமைப்பது என்றும் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரும் ஆகஸ்ட் மாதத்தில் கட்சியின் முதல் மாநில மாநாட்டை நடத்துவது, செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை விஜய் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையை அடுத்த வாரம் முதல் தீவிரப்படுத்துவது, கூட்டணி குறித்து முடிவு எடுக்கும் அதிகாரத்தை விஜய்க்கு வழங்குவது என்பது உள்ளிட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களை விஜய் வாசித்தார். அப்போது மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தும் பிஜேபியின் எண்ணம் தமிழகத்தில் ஒருபோதும் நடக்காது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்ற தலைவர்களை விமர்சித்து பிஜேபி அரசியல் செய்ய முடியாது என்றும் அவர் கூறினார். பிஜேபி மற்றும் திமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்றும் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்தார். சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும், அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிபட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வலியுறுத்தி முதலமைச்சருக்கு தான் கடிதம் எழுதியிருப்பதாக கூறிய விஜய், அங்கு போராட்டம் நடத்தி வரும் மக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்திக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை, விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று போராடிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும்.